பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்னைக்கு ஆண்டுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு ஒரு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இல்லாதபடி அநேக நேரம் நம்முடைய எண்ணங்களை, சிந்தனையை சோகம் ஆட்கொள்ளுகிற பொழுது, ஏதோ சில காரியத்துல விரக்தியின் அனுபவத்துல கடந்து போகிற பொழுது அந்த மனமகிழ்ச்சியை இழந்து போகிறோம். அந்த மனமகிழ்ச்சி இழந்து போகிற ஒரு மகன், மகள் துதிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, வேத வசனத்தை தியானிக்க மனசு சந்தோஷமா இருக்காது. சில நேரத்தில் சபைக்கு போகிறோம், ஆராதனைக்கு போகிற செய்தியை கேட்குறோம், ஏதோ அப்படியே மெக்கானிக்கலாக போய் ஏதோ போகணுமே கட்டாயத்தில் போகிறோம், வருகிறோம். இருதயத்தில் அந்த மனமகிழ்ச்சி இல்லை. எந்த இடத்துல இருதயத்தில் மனமகிழ்ச்சி இல்லையோ அந்த ஜீவ ஊற்றி நம்மளுக்குள்ள புறப்பட முடியாது. இன்றைக்கு நிறைய காரியங்களில் நீங்கள் வெளி வர முடியாதபடி உங்களை அடக்கி வைத்திருக்கிற, உங்களை கட்டுப்படுத்துகிற, உங்களை சூழ்ந்திருக்கிற ஒரு இருள், அந்த மனமகிழ்ச்சி உங்களுக்குள் வராதபடி அந்த இருள் சூழ்ந்து இருக்கிறது. அதனால தான் எதுலையுமே உங்களுக்கு நாட்டை இல்லை. நீங்க சொல்றீங்க, எதுலையுமே எனக்கு விருப்பம் இல்லை, எதையுமே எனக்கு செய்ய பிடிக்கல, அம்மா அப்பா சொல்றாங்க, இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க, நண்பர்களோடு பேச மாட்டேங்கிறீங்க, சில வேளை ஆராதனையை புறக்கணிக்கிறீங்க, இல்லை ஆராதனைக்கு போனா கட்டாயத்தின் பேரில் போனா கடனேன்னு போய் உட்காந்து வர்றீங்க. தயவு செய்து இந்த வார்த்தை உங்களுக்காக கடந்து வருகிறது. உங்களை ஆண்டவர் சந்திக்கும்படியாய், உங்களை தொடும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் இருளிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வரும்படியாய் அவர் வாஞ்சையோடு காத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஆண்டு கொடுத்த வாழ்க்கை, தேவன் கொடுத்த ஜீவன், தேவன் கொடுத்த ரட்சிப்பு, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நினைத்துக் கொள்ளுங்க. இந்த ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நம்பி ஒரு காரியத்தின் விண்ணப்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, அது கிடைக்கலங்கிறனால அந்த விரக்தியில எதுவுமே வேண்டாம் வேண்டாம் விலகி போறீங்க. தயவு செய்து அந்த இருள் சூழ்ந்து கொள்ளும். அப்படி இருள் சூழ்ந்து கொள்ளுகிற அனுபவத்தை உங்களை விட்டு கொடுத்துறாதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நான் கடந்து போனது உண்டு. எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரே நன்மை இல்லையேன்னு சொல்லுகிற பொழுது இருள் சூழ்ந்து கொள்வது போல வந்தது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஒரு முறை ஆராதனைக்கு, அது மிட் வீக் சர்வீஸுக்கு போலாமா வேண்டாமா என்று யோசித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா நீ போகணும்னு சொல்லி என்னை நடத்தி கொண்டு போனார். தயவு செய்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்துருங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் வரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை குறையும்படியா, தேவனை விட்டு விலகும்படியா அந்த இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ரீமா காலோரோ ஷீகாரா பாரோகோரோ ஷப இயேசுவின் நாமத்தினால எந்தெந்த தேவ பிள்ளைய இருள் சூழ்ந்திருக்குதோ அந்த இருள் விலகும்படியா ஜெபிக்கிற, அந்த விரக்தி விலகும்படியா ஜெபிக்கிற, கர்த்தருடைய மனமகிழ்ச்சி இவர்கள் மேல இறங்கி வருவதாக, கர்த்தருடைய சந்தோஷ சமாதானம் இறங்கி வருவதாக. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி முதலாவது தேடுங்கள், பிறகு இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனம் இவர்கள் ஆவிக்கு உள்ளாக போவதாக, ஆணித்தரமாய் உள்ள கடந்து போவதாக. இவர்கள் ஆவியை பற்றி பிடிப்பீராக. ரீமா ஹல் பகோரோஷா ரால் கரோஷாரா. விடுதலை இயேசுவின் நாமத்தினால ஆவியில விடுதலை வருவதாக. ஆத்துமாக்கள் விடுதலை ஆவார்களாக. இன்றைக்கே உங்கள் விடுதலை. அந்த இருள் சூழ்ந்த அந்த அனுபவத்திலிருந்து கடந்து வர்றீங்க. you feel delivered. உங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் ஃபீல் பண்றீங்க. இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை. மனமகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, அப்பாவுக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க. அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற குழந்தை ஆசீர்வாதம், வீட்டின் ஆசீர்வாதம், ப்ரமோஷன், என்ன காரியத்தை தேவ சமூகத்தில் கேட்குறீங்க, நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், ஆண்டு இடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. அந்த இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி அலோவ் பண்ணிடாதீங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுதெல்லாம் முடியுமோ தேவனுடைய ஆராதனைக்கு கடந்து போங்க. முழு மனதோடு தேவனை ஆராதிங்க, தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் பார்த்து வியந்து போக போறாங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருங்க. மகிமையா தேவன் உங்களை உயர்த்துவார். சந்தோஷமா இருங்க. God bless you.